தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். இந்தியாவில் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்தபடியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிகழ்வு என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தான். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியொட்டி அதிகாலை முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விநாயகர் ராஜசயன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு விநாயகரை தரிசித்தனர். மேலும் தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டது. பக்தர்கள் அனைவருக்கும் தரிசிக்கும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து பக்தர்களுக்கும் இடைவிடாது லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 சட்டங்கள் குறித்து புதுச்சேரி காவல்துறையில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து ஆய்வுக் கூட்டம் காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைமை செயலர் சரத் சஹான், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் காவல்துறையில் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் லஞ்சம் வாங்குவதாக பரவலாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் காவல்துறையின் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. இதனை சரி செய்ய அடுக்குமாடி பார்க்கிங் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சாலைகளை ஆக்கிரமித்து நடைபாதையில் வைக்கப்பட்டுள்ள கடைகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரித்தார். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டில் உள்ளது. புதுச்சேரி மக்கள் அமைதியாக வாழ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும். காவல்துறையினருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதிய சட்டங்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இன்றைக்கு நம்முடைய புதுவை மாநிலத்தில் நடந்த அந்த குற்றங்களுக்கு உடனுக்குடனாக தீர்வு காணப்பட்டு அதன் மூலமாக சார்ஜ் ஷீட் நீதிமன்றங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது உடனுக்குடனாக நடவடிக்கை எடுப்பதற்கு போதிய வசதி வாய்ப்புகளை காவல் நிலையங்களுக்கும் தடய அறிவியல் நிபுணர்களுக்கும் உரிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உள்துறையானது அறிவுறுத்தியிருந்தது. அந்த வசதிகளும் எந்தெந்த வசதிகள்லாம் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் எந்தெந்த வசதிகள் நிலுவையில் இருக்கின்றது என்பதை போன்ற ஆலோசனைகளும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டது. மேலும் காவல்துறையில இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்றவும், அது மட்டுமில்லாமல் நம்முடைய காவலருக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு, அது மட்டுமில்லாமல் நம்முடைய புதிதாக நியமிக்கப்பட வேண்டிய காவலர்கள், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளின்ற அந்த காவல்துறை அதிகாரிகளை நியமிப்பது சம்பந்தமாக ஒரு காலக்கெடுவுக்குள்
நியமிக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் இங்கே நடத்தப்பட்டது. அது மற்றும் கூடுதல் காவல் நிலையங்களுக்கு கூடுதல் கட்டிடங்கள் அந்த வசதியை உருவாக்குவதற்கான அந்த ஆலோசனைகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளிடத்திலும் அதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டு மிக சிறப்பான முறையிலே காவல்துறையானது அத்தனை நடவடிக்கைகளும் இன்றைக்கு எடுத்திருக்கின்றார்கள். எனவே காவல்துறையுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே மிக சிறப்பான முறையிலே தொடர்ந்து செயல்படும் என்ற உத்தரவாதத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து புதுவை மாநில மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் புதுவை மாநில காவல்துறை தொடர்ந்து எடுக்கும். புதுச்சேரி கோவிந்த சாலை பாரதிபுரத்தில் உள்ள சவுத்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் சவுத்தி விநாயகர் ஆலய உரிமையாளர்கள் மற்றும் சீனிவாசன், கணேசன், கந்தன், ராதாகிருஷ்ணன், முருகன், சுப்பிரமணியன், கதிரேசன், பாண்டியராஜன், சுப்ராயன், சுரேஷ், நடேசன், பழனிசாமி, சுப்பிரமணியன் மற்றும் கோவிந்த சாலை பாரதிபுரம் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட புதிய ஆட்சியராக ரவி பிரகாஷ் கடந்த வாரம் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்ற பின் பல்வேறு துறைகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை இருசக்கர வாகனத்திலேயே நேரடியாக சென்று கேட்டறிந்து வந்தார். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை என்று குற்றச்சாட்டுகள் நிலவி வந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஆட்சியர் ரவி பிரகாஷ் அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். ஆட்சியர் வந்தது அறிந்து அங்கு வந்த தலைமை மருத்துவர்கள் உடன் மருத்துவமனையில் சோதனை செய்தனர். அப்போது மாதம் மாத்திரைகள் வாங்க மூதாட்டிகள் வெகுநேரம் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்தனர். அவர்களிடம் நலம் விசாரித்த ஆட்சியர் மருந்து சீட்டுகளை ஆய்வு மேற்கொண்டார். நீண்ட நேரம் நிற்பதை கண்ட ஆட்சியர் உடனடியாக மருத்துவர்கள், செவிலியர்களை அழைத்து கடுமையாக எச்சரித்தார். இனி அவர்களை அமர வைத்து மருந்து சீட்டுகளை வாங்கி மருந்துகள் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். தொடர்ந்து மருத்துவமனை பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் ஆய்வு மேற்கொண்டார். சிகிச்சை பெற நோயாளிகளிடம் சிகிச்சை குறித்து நலம் விசாரித்தார். அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு நிலவும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்து அதற்குரிய திட்டங்கள் ஏற்படுத்தவும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு எச்சரித்தார். ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் கண்டு வியந்து பொதுமக்கள் பாராட்டுகள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சீருடைகள் மற்றும் தையல் கூலியினை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு சீருடை மற்றும் தையல் கூலியினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இதில் வாதானூர், மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், சுத்திகேணி, புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் குலசேகரன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எடில்ராஜன், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாகு முதலியார் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தேசிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தெய்வீக யோகா உலகம் பெண்கள் நல யோகா மருத்துவம் என்ற தலைப்பில் யோகா கருத்தரங்கம் மற்றும் யோகா செய்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் யோகா ஆசிரியர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மாநில தேசிய விளையாட்டு தின இணை ஒருங்கிணைப்பாளர் விளையாட்டு ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரி பாலசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் நலசங்க தலைவர் கஜேந்திரன் மற்றும் புதுச்சேரி மாநில மகாத்மா காந்தி மருத்துவமனை உளவியல் பிரிவு மருத்துவர் டாக்டர் ஜோஸ்பின் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு யோகா மற்றும் தியான பயிற்சி செய்முறை விளக்கங்களை அளித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினரும் கிஷோர் ஹோட்டல் உரிமையாளருமான சரவணன், சமூக ஆர்வலர் செல்வு முத்தராயன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் பாண்டுரங்கன் நன்றி கூறினார். இல்ல அவங்க கட்டி கொடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. நான் உன்னை பார்த்தேன், உன்னை கட்டி பிடிக்க முடியாது, உனக்கு கையில நகை இருக்குது, வாயெல்லாம் போறோம். இன்னொரு பெரிய அப்படியே அது குச்சி. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். பின்னர் விநாயகருக்கு மகாதீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்திற்கு பொன்னாடை போற்றி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி ஏர்போர்ட் அருகே ஹெலிபேட் மைதானத்தில் அமைந்துள்ள அரச மரத்தடி விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. தொடர்ந்து அரசு மரத்தடி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் குபேரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் பணிபுரியும் அலுவலர்களை இடமாற்றம் செய்யாமல் அங்கேயே 15-20 ஆண்டுகளாக பணிபுரிய தொடர்ந்து அனுமதித்து வருகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மேலும் ஊழியர்களின் பதவி உயர்வு இடமாற்றம் தொடர்பாக கொள்கை மற்றும் மத்திய கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி மாற்றம் செய்யும்படி துணைநிலை ஆளுநர் ஆணை பிறப்பித்திருந்தார். துணைநிலை ஆளுநரின் அமல்படுத்த வேண்டிய பணியாளர் மற்றும் சீர்திருத்த அதிகாரிகள் வேண்டுமென்றே அவரது ஆணையை அமல்படுத்தாமல் அவமதிக்கும் விதமாக செயல்படுகின்றனர். எனவே இதுபோன்ற அதிகாரிகளின் மோசமான அணுகுமுறைகளை மக்கள் அரசாங்கத்திடம் வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்க நேரிடும். எனவே இப்படிப்பட்ட அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் போக்கு மிகவும் அபாயகரமானது. இந்த மாநிலத்தின் மக்களுக்கான சேவை மற்றும் நீதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு ஜெய்சங்கர் மற்றும் அவருக்கு உடமையாக இருந்தவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசாங்கத்தோட அரசாணையில் டிரான்ஸ்ஃபர் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, அதாவது காமன் கேட்டகரிஸ் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட், சூப்பரண்ட் இவங்களுக்கான டிரான்ஸ்ஃபர் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க 3 வருஷத்துக்கு மேல ஒரு துறையில இருக்கக்கூடாது.
அதை ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு மாறணும்ன்றது டிரான்ஸ்ஃபர் பாலிசி வந்து தெளிவாக சொல்லுது. ஆனால் இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஆர்டரையும் இந்த பாண்டிச்சேரி டிரான்ஸ்ஃபர் பாலிசியும் துளி கூட மதிக்காத டிபிஎன்ஆர் நிர்வாக சீர்திருத்தத்துறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து 10 வருஷம் வேலை செஞ்சவங்க அங்கேயே இருக்கிறாங்க, 15 வருஷம் வேலை செஞ்சவங்க அங்கேயே இருக்கிறாங்க, 20 வருஷம் வேலை செஞ்சவங்க அங்கேயே இருக்கிறாங்க, 25 வருஷம் வேலை செஞ்சவங்க அங்கேயே இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 500 டிரான்ஸ்ஃபர் போடுறாருங்க. யார் சார்பு சேர்ந்த ஜெய்சங்கர் வந்து 500 டிரான்ஸ்ஃபர் போடுறாரு. அதில் இருக்கிற 54 டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஆனால் அவர் துறையில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் யாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே மாட்டேன்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து எதேர்ச்சியாக அவர் நடந்துன்னு இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசியை ஃபாலோ பண்ணலன்றதுக்காக நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் 2024 வந்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநரை சந்தித்து அவர்கிட்ட வந்து இந்த புகார் மனு அளித்தோம். அப்போ வந்து சூப்பரண்ட் ப்ரொமோஷனல் ஃபைல் வந்து அங்கே போகும்போது அவர் வந்து கரெக்டாக கிளியராக எழுதினார், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பாலிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆர்டர் பிரகாரமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை திருப்பினார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை திருப்பி அவர் அனுப்பும் பொழுது நாங்கள் வந்து டிசம்பர் எல்லாரையும் மாற்றிடுறோம், அதுவும் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குது, மார்ச் மாதம் முடிஞ்சவொடனே ஃபைனான்ஸ் இருக்கிறவங்கலாம் மாற்றிடணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நிர்வாக சீர்திருத்தத்துறையோட செயலாளர் கேசவன் வந்து அந்த ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இந்த ஃபைலில் அவர் எழுதி கவர்னர்கிட்ட நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே மாற்றிடுறோம்னு சொல்லி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு என்ன தேதி ஆச்சுங்க? இன்னைக்கு அவர் கேலண்டரில் இன்னும் மார்ச் மாதமே முடியல பழுகுது, அவர் கேலண்டர் இன்னும் மார்ச் தான் இருக்குது பழுகுது. இந்த ஃபைல் வந்த உடனே அவங்க என்ன செஞ்சுருக்கணும், எங்கே இருக்கிற 10 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறவங்கள மாற்றிருக்கணும். ஏன்னா கவர்னர் போட்ட ஆர்டரை மதிக்காமல் திருப்பி வந்து ஜூன் மாதம் திருப்பி ஒரு ஃபைல் அனுப்புறாரு. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், ஸ்ரீ நவக்கிரக ஹோமம், ஸ்ரீ சுதர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி வரவேற்றனர். மேலும் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், புருஷோத்தமன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், இளைஞரணி உலகநாதன், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு கட்டில், பீரோ, நாற்காலி, டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு திறப்பு விழாவினை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்றார். ஏழாவது ஊதியக்குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பெடுத்து 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உள்ளாட்சித்துறையில் அமைந்துள்ள விநாயகருக்கு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பூஜை செய்து வழிபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதியக்குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 3வது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது.
விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கோவிந்த சாலை புதுத்தெருவில் அமைந்துள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழா ஆறுமுகம், ஹென்றி, வேல்முருகன், ராஜா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை ஐயனார், சக்தி, விஷால், வாசன் மற்றும் ஓர் இளைஞர்கள் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் CSC பொது சேவைகள் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம் IAS அகாடமி அறக்கட்டளையின் நிறுவனரும் தவளக்குப்பம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனருமான அக்ரி கணேஷ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பொது சேவைகள் மையத்தை திறந்து வைத்தார். இந்த பொது சேவை மையத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட், குடும்ப அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை அந்தந்த அலுவலகத்திற்கு செல்லாமல் இங்கேயே பெறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இளந்தெரியன், ராஜேஷ், தினேஷ், ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தானம் அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுவை வட்டார களஞ்சியத்தின் 21ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த களஞ்சிய பொறுப்பாளர்கள், வட்டார தலைவிகள், பணியாளர்கள் மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆண்டு முழுவதும் செய்யப்பட வேண்டிய பணிகள், சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை விரிவாக பகிர்ந்து கொண்டனர். மண்டல ஒருங்கிணைப்பாளர் குரலரசி, வட்டாரம் மற்றும் சுகம் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகியோர் கூட்டத்தை முன்னின்று நடத்தினர். இதில் தானம் அறக்கட்டளையின் சமூக சேவைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றன. இந்தியன் வங்கி வாழ்வாதார மேலாளர் ராஜா மற்றும் புதுச்சேரி முதன்மை மருத்துவ அலுவலர் பாமகள் கவிதை கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார். அவர்கள் தானம் அறக்கட்டளை சமூகத்தின் அடித்தளத்தில் பணிகளை செய்து வருவதாகவும், மக்கள் நலனுக்காக அடுத்தடுத்த காலங்களில் வலுவான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமெனவும் தெரிவித்தார். பொதுக்குழு கூட்டம் நிறைவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டு மேலும் விரிவான சேவை நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதியளிக்கப்பட்டது. கடந்த ஒரு மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பல் மருத்துவர் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சுமன் தொடங்கி வைத்தார். இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் வைத்து கடந்த ஒரு மாதமாக வகுப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பு நிறைவு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. டாக்டர் சுமன் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. இதில் புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து மற்றும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் மற்றும் எழுத்தாளர் அரிமதி இளம்பரிதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினர். டாக்டர் சுமனின் இந்த சமூக சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முன்னதாக மாணவர்கள் பொருட்களை பெற்றுக்கொண்டு தங்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நமது சிறப்பு விருந்தினரான திரு முத்து எழுதுகோள் மற்றும் இனிப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்க பாருங்க. இங்க பாருங்க, ஸ்மைல். புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் விநாயகருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பழச்சாறுகள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தில்லை நகர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
குணமே 7ஆம் நாள் பாரதி. புதுச்சேரியில் இயங்கி வரும் 30க்கும் மேற்பட்ட அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமாக தொடர்ந்து கல்வித்துறை நிர்வாகத்தை வலியுறுத்தி வந்தும் இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் புதுவை கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாயில் படியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு ஆசிரியர்கள் சங்கத் தலைவர் வின்சென்ட் மற்றும் நிர்வாகிகள் சேவியர், நிக்சன், விட்டோரியான், அருள், சக்திவேல் ஆகியோரை அழைத்து கல்வித்துறை அதிகாரி வெர்பினா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது ஆசிரியர்களின் ஊதியத்திற்கான கோப்பை உயர் அதிகாரிகள் சில கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளனர். இன்னும் ஓரிரு தினங்களில் அதற்கான விளக்கங்களை அளித்து அனுப்பிவிடுவதாகவும் அதன் பிறகு ஊதியம் அனைவருக்கும் கிடைக்கும் எனவும் உறுதியளித்தார். இதனை ஆசிரியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தால் கல்வித்துறை அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் வட்டம் மதலப்பட்டு மதுரா பெரியகாட்டுப்பாளையம் அனுகிரகா டவுன்ஷிப் ஸ்ரீ நவசக்தி ராஜகணபதி ஆலய 11ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை இவைகளைத் தொடர்ந்து விநாயகருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பலவகை பழங்கள், சந்தனம், விபூதி, சொர்ணம் இவைகளால் அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்ட கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகரை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பெரியகாட்டுப்பாளையம் அனுகிரகா டவுன்ஷிப் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் டவுன்ஷிப் குடியிருப்போர் செய்திருந்தனர். காரைக்காலில் ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் தேவஸ்தானம் ஸ்ரீ பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜை துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு ஹோமம் செய்யப்பட்டு யாகசாலை பூஜை நிறைவுற்று தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவை பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய ஆலய நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அரியாங்குப்பம் கொம்பின் தவளக்குப்பம் சடா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயகணபதி ஆலய 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் சமூக சேவகர் முனைவர் மனோ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கடலூர்
விழுப்புரம் மாவட்டம் மதுலப்பட்டு மதுரா பெரிய காட்டுப்பாளையம் அனுக்கிரகா டவுன்ஷிப் பகுதியில் அமைந்துள்ள பழஞ்சோற்ற அய்யனார் ஆலய வளாகத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு விநாயகர் வழிபாடு நடைபெற்றது. இதில் பிரார்த்தனா குரூப்ஸ் நிறுவனரும் சமூக சேவகருமான முனைவர் மனோ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி அய்யனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் வீதி உலா நடைபெற்றது. வீதி உலா ராஜா நகர் திருவள்ளுவர் சாலை வழியாக கோவிலை வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேக்கா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.